சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 65வது திருநாமம். சாய்ராம் நம்ம திங்கள் செவ்வாய் புதன் விஷ்ணு சகசரநாமம் பார்ப்போம். வியாழக்கிழமை ஏதாவது ஒரு குருவோட இதை பார்ப்போம். வெள்ளி சனி ஞாயிறு மகாபாரதம் பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமம் 65வது திருநாமம். ஈசனாய நமக. பத்ம புராணம் உத்தரகண்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சரித்திரம். இந்திரன், தேவர்கள் மற்றும் தேவ குருவான பிரகஸ்பதி ஆகியோர் பரமசிவனை காண கைலாயம் சென்றனர். கைலாய வாயிலில் உயரமான ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பதை கண்ட இந்திரன், யாரப்பா நீ என்று கேட்டான். அவன் பதில் கூறாமல் பாறையைப் போல நின்று கொண்டிருந்தான். கோபம் கொண்ட இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அவனை அழித்து விட்டான். அடி வாங்கிய அந்த மனிதன் கடும் கோபம் கொண்டான். அவனது கோபம் அக்னி ஜுவாலையாக வடிவெடுத்து வெளியே வந்தது. தன் ஞானக் கண்ணால் பரமன் சிவன்தான் அந்த மனிதன் வடிவில் மாறுவேடமிட்டு நின்றிருந்தார் என்றுணர்ந்த பிரகஸ்பதி சிவனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார். இந்திரனை மன்னித்த சிவன் அந்த கோபத்தீயை இந்திரன் மேல் செலுத்தாமல் கங்கை நதி கடலில் சேரும் இடத்தை நோக்கி செலுத்தினார். அந்த கோபத்தீ ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. கடல் அரசன் அதை தன் கைகளால் ஆறத் தழுவிக்கொண்டான். பிரம்மா அந்த குழந்தையை காண வந்தார். அவரது 4 தாடிகளையும் குழந்தை வேகமாக இழுத்தது. வலி தாங்காமல் பிரம்மா கண்ணீர் விட்டார். அவரது 8 கண்களிலிருந்தும் வந்த கண்ணீரை தன் கைகளில் ஏந்தியது அந்த குழந்தை. கண்ணீரை ஜலத்தை ஏந்தியதால் ஜலந்திரன் என்று அதற்கு பிரம்மா பெயரிட்டார். உன்னுடைய மகனாகவே இவனை வளர்த்துவாய் என்று கடல் அரசனிடம் சொன்னார் பிரம்மா. இவனை வளர்த்து ஆளாக்கவோ கல்வி கற்க வைக்கவோ என்னால் இயலாது என்றான் கடலரசன். அதனால் பிரம்மா ஜலந்தரனுக்கு 2 வரங்கள் அளித்தார். இவன் ஆயக்கலைகள் 64லும் தேர்ச்சி பெற்றவனாக விளங்குவான். இவனை மணந்து கொள்ளும் பெண் கற்புக்கரசியாக இருக்கும் வரை இவனை உருவாக்கிய பரமசிவனாலும் இவனை கொல்ல முடியாது. பிரம்மாவின் பரிந்துரையின் பேரில் சுக்ராச்சாரியார் ஜலந்தரனை அசுரர்களுக்கு அரசனாக்கினான். அவன் உருவாக்கிய நகரம்தான் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர். காலநேமி என்ற அசுரத் தளபதியின் மகளான துளசியை ஜலந்தரன் மணந்து கொண்டான். தேவர்களின் தலைநகரான அமராவதியை நோக்கி படையெடுத்துச் சென்றான். ஜலந்தரனின் மனைவி கற்புடன் இருக்கும் வரை சிவனாலும் அவனை அழிக்க முடியாது என பிரம்மதேவர் வரமளித்திருந்ததால் தேவர்கள் எவ்வளவு முயன்றும் அவர்களால் அவனை வீழ்த்த முடியவில்லை. தேவர்களை வென்று இந்திர பதவியும் பெற்று கூத்தாடினான் ஜலந்தரன். அவனது வெற்றி விழாவுக்கு வந்த நாரதர், ஜலந்தரா, எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை. உன் மனைவி யாவதற்குரிய எல்லா பண்புகளும் உடைய ஒரே பெண் பார்வதிதான். நீ அவளை கைலாயத்திலிருந்து இழுத்து வந்து மனம் புரிந்து கொள்ளலாமே என்றார். உடனே படையை திரட்டிக்கொண்டு கைலாயத்தை நோக்கி புறப்பட்டான் ஜலந்தரன். தன்னை போலவே வேடமணிந்த ஒருவனை பரமசிவனின் சேனையோடு போர் புரிய சொல்லிவிட்டு தான் பரமசிவன் போல வேடமணிந்து கொண்டு பார்வதியின் அந்தர்ப்புறத்தை நெருங்கினான். இவைகளெல்லாம் தன் கூர்ந்த கண்களால் கவனித்து வந்த கருடன் நடந்தவற்றை திருமாலிடம் சொல்ல, திருமால் ஜலந்தரனைப் போல வேடமணிந்து துளசியின் அந்தப்புறத்துக்கு சென்றார். தன் கணவன் என எண்ணி அவரை வரவேற்று அவருடன் ஆனந்தமாக இருந்தாள் துளசி. இதற்கிடையே ஜலந்தரனின் படைகளை பரமசிவனின் சேனைகள் வீழ்த்திவிட்டதை கேள்விப்பட்ட சிவன் வேடத்திலிருந்த ஜலந்தரன் பார்வதியின் அந்தப்புறத்துக்குள் நுழையாமல் மீண்டும் போர்க்களத்துக்கே வந்தான். ஆனால் இப்போது ஜலந்தரனின் மனைவி திருமாலின் லீலையால் கற்பை இழந்துவிட்டாளே. அதனால் பரமசிவன் எளிதில் அவனை கொன்றுவிட்டார். தன் கணவன் வடிவில் வந்தவள் திருமால் என்று பின்னர் உணர்ந்த துளசி தன் தலைமுடியை பிடுங்கி எறிந்துவிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவளது முடியில் இருந்த துளசி செடியை திருமால் உருவாக்கினார். அந்த துளசி இலைகள் புதிதோ வாடியதோ எதுவாக இருந்தாலும் நான் பிரீத்தியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்றார் திருமால். இந்த சம்பவம் முடிந்த பின் பார்வதி பரமசிவனிடம், திருமால் அசுரரை வீழ்த்த இப்படி ஒரு செயலை செய்யலாமா? அப்புறம் அவருக்கும் அசுரர்களுக்கும் என்ன வேறுபாடு
என்று கேட்டாள். அதற்கு பரமசிவன் தன் அடியார்களுக்கு பெரிய நன்மை உண்டாக்குவதற்காகவே திருமால் இவ்வாறு செய்தார். நற்செயல்களால் அவர் மேன்மை பெறுவதும் இல்லை, தீய செயல்களால் தாழ்ச்சி பெறுவதும் இல்லை. ஜீவாத்மாக்களுக்குரிய விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்குபவர் அவர். அவர் நம் அனைவரையும் கட்டுப்படுத்தி இயக்குபவர். ஆனால் அவர் யாருக்கும் கட்டுப்படாதவர். அதனால் ஈசான என்றழைக்கப்படுகிறார் திருமால் என்றார். அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் இயக்கத்தின்படி இயங்குகின்றன என்பதை உணர்ந்து அவனையே சரணடைந்து நிம்மதியாக வாழ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 65வது திருநாமத்தை ஈசனாய நமக என்று தினமும் சொல்லி வருவோம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.